have faith. என்னால் முடியும். ஜப்பான் நாட்டு மக்கள் சொல்றாங்க, if others can do it, I can also do it. Saying you are a thinking person. You are a knowledge. You are the storehouse of knowledge. இதிலிருந்து உங்க வாழ்க்கையை மாற்றி அமைங்க. ஒரு 15 நிமிஷம் காலையில் எழுந்திரிச்சு தயவு செஞ்சு உங்க மூச்சை மட்டும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. இது உங்களுடைய ஞாபக சக்தியை, உங்களுடைய புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை 1000 மடங்கு பெருசுபடுத்தும். எல்லாரும் சொல்லுவாங்க, செஸ் விளையாடினா இன்டெலிஜென்ஸ் அதிகமாகும், ஞாபக சக்தி அதிகமாகும்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் துப்பாக்கி சுடக்கூடிய போட்டிக்கு போகக்கூடியவங்க. துப்பாக்கியை பிடிச்சி சுடுவோம், அந்த கண் வந்து அங்கே தான் இருக்கணும். கண் வந்து அந்த டார்கெட்ல இருக்கக்கூடாது. சொல்லியிருப்பாங்க, முதல்ல அம்பையும் போது டார்கெட்டை பார்த்தா குண்டு அங்கே போய் படாது, துப்பாக்கி தான் பார்க்கணும். துப்பாக்கி இருக்கிற கிடையாது, இந்த எய் மட்டும் தான் பார்க்கணும். அங்கே டார்கெட்ல வந்து நமக்கு ஓரளவுக்கு சென்டர்ல இருக்குன்னு தான் மனசுல இருக்குன்னு தான் அங்கே பார்க்கக்கூடாது. அங்கே பார்த்தா ஒரு குண்டு கூட உள்ள போய்படாது. நம்ம உடம்புல மூச்சு விடுறோம்னாக்கா சுடும்போது மூச்சு விடக்கூடாது. சுடும்போது மூச்சு விட்டீங்கன்னா கூடு கீழே போயிடும். ஸோ அந்த நிமிடங்கள் அப்படிதான் பார்த்துருக்கணும். சேலை மாதிரி தான் நிற்கணும். அதுதான் கான்சன்ட்ரேஷன். இந்த பவரை நீங்க பல மடங்கு அதிகப்படுத்தலாம். சொந்தமாக முயற்சி பண்ணுங்க. இறுதியாக நீங்க வெற்றி அடைய வேண்டும். நீட் எக்ஸாம், JEE எக்ஸாம், IAS எக்ஸாம், எந்த எக்ஸாம் இருந்தாலும் இல்ல ஒரு மொழியை நல்லா கத்துக்கணும். அதையும் சொல்லிடுறேன். நீங்க எல்லாரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் நான் சொல்ல விட மாட்டாங்க. எல்லாத்துலயுமே ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு தமிழ் மொழி, ஒரு தமிழ் மொழியில நீங்க ஒரு நல்ல நூல் எழுதினா கூட உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும். தமிழ் மொழியில் உங்களுக்கு நல்லா சிறப்பா பேச தெரியுமா, ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆங்கிலத்தில் சட்டம் பேச தெரியுமா, டெல்லியில போனீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ண தெரியுமா, உலகத்திலே பெரிய கம்பெனியுடைய CEO கூட மாறலாம். கூகுளினுடைய CEO யாருங்க, எல்லாரும் தெரியும். அவருக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா? 1200 கோடி ரூபாய்கள். போன வருஷம் 1200 கோடி ரூபாய். எல்லையே கிடையாது, வெற்றிக்கு எல்லையே கிடையாது. இன்னைக்கு உலக அளவில் தான் போட்டி. விழுப்புரம் லெவல, வெள்ளூர் லெவல கிடையாது, போட்டி கிடையாது. Global competition. You must become global citizen. You must become the most powerful student in the whole world. ஒரு மாணவி கேட்டாங்க, சார் எனக்கு உலகத்திலேயே பெரிய போஸ்ட் வேணும். நல்லா பேசியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லுங்க சார், எந்த போஸ்ட் உலகத்திலே பெரிய போஸ்ட் தான் அதான் அடையணும். என்னமா படிக்கிறேன்? செகண்ட் இயர் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். செகண்ட் இயர் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிற போஸ்ட் தான் உன்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே பெரிய போஸ்ட். இந்த போஸ்ட்ல ஒழுங்கா வேலை பார்த்தேன்னா உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். தேர்ட் இயர் அதுலேயே ஒழுங்கா வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வேலை கொடுப்பான், மாசம் 1 கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்கும். உங்களுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சா போதும். இறுதியாக மை டியர் சில்ட்ரன், பெரிய பெரிய சவால்கள், பெரிய பெரிய சாதனைகளை சாதிக்க நம்ம என்ன செய்யணும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் தட் யூ மஸ்ட் டு? எஸ், பிரில்லியன்ட் சினிமால சொல்லிட்டாங்க, ஹார்ட் ஒர்க் இல்ல ஸ்மார்ட் ஒர்க். எஸ், வெரி கரெக்ட். ஒர்க், ஹார்ட் ஒர்க். ஐ அப்ரிஷியேட் தட். ஓகே, முடிஞ்சு போச்சா? ஓகே, பரவாயில்ல. ஹார்ட் ஒர்க். There is hardly any book, therefore I couldn't give you. So hardly, yes. ஒரு ஆள் சொன்னாரு, if you are willing to do things which are very hard, life can be easy. என்ன சொன்னாரு? If you are ready to do things which are very hard, life can be easy. But if you are able to do things which is very soft, life can be very hard. நீங்கள் சுலபமான காரியங்களை மட்டும்தான் நான் செய்வேன், நல்லா தூங்குவேன், இலவசமா கிடைச்சா பிரியாணி சாப்பிடுவேன், கிளாஸ்ல கூட தூங்குவேன், லைஃப் இஸ் கூல் அப்படி நினைச்சீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும். நாளைக்கு திருமணமான பிறகு குழந்தைகள் 2 குழந்தைகள் அப்பா எனக்கு மிட்டாய் வாங்கி கொடுன்னு கேட்கும். உங்கள்கிட்ட பணம் இருக்காது. குழந்தைகள் நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்காது. இந்த துணியை வாங்கி கொடு, உங்கள்கிட்ட இருக்காது. என்ன செய்வீங்க? வீட்டு வாடகை 10,000 ரூபாய், உனக்கு சம்பளமே 8,000 தான். என்ன செய்வீங்க? லைஃப் கேன் பி வெரி வெரி ஹார்ட். சொல்றேன், எழுதி கொள்ளுங்க. மனதில் எழுதி சைலண்ட் பாபா சொல்றான், if you are able to do things which are very hard, கடினமான வேலையை செய்ய தயார். 8 மணில 9 மணில 10 மணிலாம் கத்துக்கொள்ள. இன்னைக்கு முழுசா இதை படிச்சுட்டு தான் பீரியாடிக் டேபிளை பத்தி தெரிஞ்சுட்டு தான் தூங்குவேன். திமித்ரி மென்தலின் நமக்காக ஒரு டேபிள் போட்டு வச்சிருக்கான். எவ்வளவு பெரிய தத்துவம், அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் வெயிட், இதெல்லாம் வச்சு கிளீனா வந்து கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் சொல்லி வச்சிருக்கான். இது என்ன அடிப்படை? இந்த மாதிரி கார்பன், ஹைட்ரஜன் உடம்புல இருக்குதா இல்லையா இப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் தூங்குவேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா பிற்காலத்தில் லைஃப் ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். If you are willing to do things which are very soft, life can be very hard. If you are ready to do things which are very hard, life can be easy much later. Okay, நம்ம பெரிய சாதனைகளை படைக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லா பிள்ளைகளும் சாதனை படைக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. விளையாட்டுத் துறையில,
Believe in yourself. Believe in ourselves. Yes, we are capable. We have all potentials. We are a miracle. நான் முதல்ல சொன்னேன், நம்ம பிறந்ததே பெரிய கதை. நாம் பிறந்தது 320 கோடி ஆண்டுகள். 3.6 பில்லியன் இயர்ஸ். 360 ஆண்டுகளாக நடந்த பரிணாம வளர்ச்சியில் நம்மளே பிறந்திருக்கிறோம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நேற்றுக்கு பிறந்தவங்க இல்ல, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில நீங்க பிறக்கல. நான் அதான் பெற்றோர்களை சொல்லுவேன், குழந்தைகள் உங்க குழந்தைகள் அல்ல. ஹலீல் ஜிப்ரான், லெபனீஸ் பயர் சொல்றாரு. லெபனீஸ் பயர் ஹலீல் ஜிப்ரான். என்ன ஜிப்ரான்? ஹலீல் ஜிப்ரான் அமெரிக்காவில் இருந்தவர். அவருக்கு இப்பதான் படிக்கிறேங்க, இந்த வயசுல அந்த புக்கு படிக்க முடிஞ்சது. அவர் சொல்றாரு, பெற்றோர்களே, குழந்தைகள் உங்களுடைய சொந்த பொருள் அல்ல, உங்க ப்ராப்பர்ட்டி கிடையாது. They didn't come from you, they come through you. புரியுதா? குழந்தைகள் உங்களிடமிருந்து வந்தவர்கள் அல்ல, உங்கள் மூலமாக வந்தவர்கள். அவங்க உடம்புல இருக்கிற ஜீன்ஸ் உங்க ஜீன்ஸ் அல்ல. உங்க தாத்தா உங்க பாட்டி அவங்க ஜீன்ஸ் அங்கிருந்து வருது. அந்த ஆதி மனிதன்லேருந்து வந்து 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 உங்க தாத்தாக்கு வந்து உங்க அப்பாட்ட வந்து உங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட பிள்ளைக்கு போகுது, அவங்கள்ட்ட அவங்க பிள்ளைக்கு போகும். எனவே குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல. They are so free and independent people. எனவே குழந்தைகளை ரொம்ப இம்சை பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. கலீல் ஜிப்ரான், you are free, you are special, you have a lot of potentials. ஒத்துக்கொள்றேன். Have faith, என்னால் முடியும். ஜப்பான் நாட்டு மக்கள் சொல்றாங்க, if others can do it, I can also do it. ஜாப்பனீஸ், அவங்க பயங்கரமான கொள்கை. அவங்களுடைய கொள்கை என்னன்னா, உலகத்துல வாழ்ந்தா நேர் வழியில தான் வாழணும், இல்லாட்டி செத்தே போயிடணும். உலகத்தில் வாழ்ந்தால் ஒரு காரணம் வேண்டும், அந்த காரணம் இல்லாத அன்னைக்கே செத்துடணும் அப்படின்னு ஜப்பான் நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க. அவன் ஏன்னா அவங்க அப்பா அப்படி, அவங்கெல்லாம் சமுராய் வாரியர்ஸ், போர் வீரர்கள். அவங்களுடைய கலாச்சாரத்தின் பேரு புஷிதோ. புஷிதோ, உயிர் வாழ்ந்தால் கௌரவமாக வாழ வேண்டும், இல்லாட்டி அன்னைக்கே செத்துடணும். கௌரவம் இல்லையா, நம்ம வாழை எடுத்து நம்மளே குத்தி நம்மளே செத்துடணும். அதுக்கு பேர் தான் செப்பாக்கு. ஏன்னா அவங்க போர் வீரர்கள், அவங்க முன்னோர்கள், அவங்க பாட்டன் சண்டையில போய் தோத்துட்டான்னு வச்சுக்க, ஊருக்கு திரும்பி போக முடியாது, சரண்டர் ஆக முடியாது, காரி துப்புவாங்க. சரண்டர் ஆன போது என்ன பண்ணுவான் தெரியுமா? தோத்துட்டா அதே கத்தியை எடுத்து அவனே குத்தி அங்கே உட்காந்து வீரமன் இப்படி விட மாட்டான், முன்னாடி முத்தாவான். செப்பாக்கு அவன் சொல்றான், if others can do it, I can also do it. அவர்களால் முடியுமா? என்னால முடியும். If others cannot do it, மற்றவர்களால் முடியாதுன்னு சொன்னா I alone can do it. அப்படி என்றால் என்னால் மட்டும்தான் முடியும் என்று நம்புகிறார்கள். சில ஆட்கள் நினைக்கிறாங்க மற்றவர்களால் முடியும், முடிஞ்சிட்டு போகுது, எனக்கு என்ன, இது ஒரு மனப்பான்மை. மற்றவர்களால் முடியாதுன்னா அவன் தான் முடியாதுன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன இப்படி இருக்கிற, இது ஒரு மனப்பான்மை. இட்ஸ் a problem. நல்ல மனப்பான்மை. எஸ், ஐ அப்ரிஷியேட் தட். why? எப்படி சாதிக்க முடியும் குழந்தைகளை சொல்லுங்க. எஸ் எஸ் pardon? ஃபியர், பயம், பயப்படக்கூடாது. Seeing problems, don't fear, just face it. Okay, I appreciate this. பிள்ளைகளே, நான் வந்து IAS படிக்கிற பிள்ளைகளுக்கு 20 வருஷமா பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் அது ஒரு போட முடியுமா? IAS IPS 2019 போடுங்க. இந்த வருஷம் IAS படித்த மாணவர்கள் நான் போட்டோ காட்டுறேன். நிறைய மாணவர்கள் IASல ஃபெயில் ஆகிறது முக்கியமான காரணம் இந்த தேர்வை பார்த்தே பயப்படுறாங்க. ஐயோ, இமயமலை ஏறுற மாதிரி. இதே வெள்ளூரை சேர்ந்த ஒரு மாணவன் IAS பாஸ் பண்ணாருங்க இந்த வருஷம், கலைவாணன், என்னுடைய மாணவன். அவர் +2 10 அதிகமான மார்க் வரல. நிறைய மாணவர்கள் வெற்றி பெற தவறது காரணமே வளைச்சு போயிடுறாங்க. ஐயோ இவ்வளவா. நிறைய மாணவர்களுக்கு பரிசு வெற்றி கிடைக்காது. இயற்கை தான். அந்த மாதிரி போட்டி தேர்வு என்றால் எல்லாருக்கும் வெற்றி பெற முடியாது. ஆனால் ஏன் தோல்வி அடைகிறார்கள் என்று பார்க்கும்போது அந்த மாணவன் சொன்ன மாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க, வளைச்சு போறாங்க. நான் வந்து சார் சொன்னாரு, நான் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தேன். என்கிட்ட சொன்னாங்க 4500 கிலோமீட்டர் சார், ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டர் ஓட்டணும், 4 நாளுக்கு பிறகு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுப்பாங்க. 200 கிலோமீட்டரா? முடியுமா? முடியாதுங்க, என்னால முடியாது. அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு 200 படிக்கணும், நாளைக்கு 200 முடியுமான்னு பார்த்தா முடியும். 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா 10 மணி நேரம் தான். கொஞ்சம் ஸ்பீட் போட்டீங்கன்னா டைம் குறைஞ்சிரும். அதாவது டெரி ஃபாக்ஸ்ங்கிற ஒரு ஆளு கனடால இருந்து ஈஸ்ட் எண்ட்ல இருந்து வெஸ்ட் எண்ட் வரைக்கும் நான் ஓடி வரேன்னு சொன்னான். டெரி ஃபாக்ஸ் எத்தனை கிலோமீட்டர் தெரியுங்களா? 6000 கிலோமீட்டர். அப்போ 3000 கிலோமீட்டர்ல வந்து ஓடி அப்படி கீழே விழுந்து செத்துட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து காலில் கேன்சர். ஒரு கால் தான் வந்து, ஒரு கால் வச்சு தான் ஓடினான். ஒரே காலில் ஓடினாங்க 3000 கிலோமீட்டர், ஒரு கால். 2 கால் உள்ள நம்ம 3 கிலோமீட்டர் ஓட மாட்டேங்கிறோம். அந்த டெரி ஃபாக்ஸ் நிறைவாக ஒவ்வொரு ஆண்டும் எல்லா ஊர்லயும் மக்கள் ஓடுவார்கள். கேன்சர் அவேர்னஸ், புற்றுநோய் விழிப்புணர்ச்சி. அப்ப சாகிறதுக்கு முன்னாடி கேட்டாங்க, எப்படி சார் ஓட முடியும்?
ஒரு நாள் 50, அடுத்த நாள் 50 இப்படி ஓட்டிங்க. யாருங்க 50 கிலோமீட்டர் ஓடுறது? நீங்க தான். இல்லைங்க, நான் 1 கிலோமீட்டர் தான் ஓடினேன். அப்படிங்களா? எப்படி? இங்க நிற்பேன், ஒரு மின் விளக்கு தெரியும், அது 1 கிலோமீட்டர், அது வரைக்கும் ஓடுவேன். அப்புறம் அடுத்த மின் விளக்கு தெரியும், அப்புறம் 1 கிலோமீட்டர் ஓடுவேன். அப்புறம் அடுத்தது தெரியும், ஓடுவேன். கொஞ்சம் 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 50 போற பிறகு பயம் போயிடும். குழந்தைகளே, நமக்கு என்ன தெரியுமா? இந்த கெமிஸ்ட்ரி இவ்வளவு பாடமா? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக், கோஆர்டினேஷன், பை கோஆர்டினேஷன், காம்பவுண்ட், ஈதர், ஆர்கானிக் காம்பவுண்ட், கார்பனைல் காம்பவுண்ட், கார்பாலிக் ஆசிட், அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன். இப்படி பார்த்தா பயமா தெரியும். ஆனால் உள்ள போய் என்னதான் விஷயம் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. சாதாரணமான விஷயங்கள் தான். கேரளாவில் வந்து கேரளாவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, பைய தின்னால் பனையும் தின்னா. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா பனை மரத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். கொஞ்சம் 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 அதை நீங்க முயற்சி பண்ணலாம். பயம் சொன்னார், எனக்கே பயந்தாங்க. எனக்கு வந்து உயரமான இடத்த பார்த்தா பயம், பாம்பை பார்த்தா பயம். என்ன பண்ண தெரியுமா? பாம்பையே பிடிச்சிட்டேன். எங்க எஸ்டிஎஃப்ல இருக்கும்போது ஃபாரஸ்ட்ல இருக்கணும், வீரப்பன் ஆபரேஷன். பெரிய பெரிய மலை பாம்பு இருக்கும், நல்ல பாம்பு இருக்கும். அங்க ஒரு ஆள் இருந்தாரு, ஒரு கான்ஸ்டபிள் மகேஷ். எந்த பாம்பா இருந்தாலும் பிடிச்சிடும், எந்த பாம்பா இருந்தாலும். எப்படி பிடிக்கிறது சார்? ரொம்ப சிம்பிள் சார். நம்ம வந்து கையை ஆடிட்டே இருக்கணும், அப்படியே வந்து பின்னாடி பிடிச்சணும், பிரச்சனை இல்லை சார். பிடிச்ச கையை நடக்குது எப்படி? அப்புறம் இப்படி வெளியே விடுறதுன்னு தெரியல, வீசுறது இல்லை. ஆனா எல்லாம் பண்ணலாம். உயரமான இடம் என்ன செய்யறது? உயரமான ஜீப்ல வந்து ஒரு பேராசூட் இழுப்பாங்க, பாத்தீங்களா? ஜீப்ல வந்து பேராசூட் இழுப்பாங்க, அதுக்கு பேரு பேரா சைலிங். பேரா சைலிங். ஒரு ஜீப்ல வந்து கட்டி இழுப்பாங்க, கொஞ்சம் தூரம் மேல போவோம். அப்ப கூட நான் பயந்து மேலதான் பார்ப்பேன், கீழே பார்க்க மாட்டேன், பயமா இருக்கும். நான் யூரோப் போயிருந்தேன், அப்படி சொன்னாங்க, பேராசூட்ல குதிக்கலாம்னு சொன்னாங்க, மலையிலிருந்து குதிச்சேன். அமெரிக்கா போகும்போது சொன்னாங்க, விமானத்துல இருந்தே குதிக்கலாம், பயம் போயிடும். அப்படி போய் ஜாயின் பண்ணி விமானத்துல இருந்து குதிச்சாங்க. ஏன் தெரியுங்களா? பயத்தை போக்கணும். விழுந்து செத்தாலும் பரவாயில்லை, இந்த பயத்தை போக்கணும். நான் தெரிந்து குதிச்சுதாங்க. ஒரே நாள் தான் பயிற்சி, ஒரே நாள் தான். கூட ஒரு ஆள் வருவாரு, நம்மகிட்ட ஒரு பேராசூட் இருக்கும், அவட்ட ஒன்று இருக்கு. அது ஓப்பன் ஆகலைன்னா நம்ம ஓப்பன் பண்ணணும், அது ஓப்பன் ஆகலைன்னா க்ளோஸ். பயம், எது பயப்படுறோமோ அதை செய்யணும். ஆங்கிலத்தை பார்த்து கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கா? சும்மா போங்க, வீட்டுக்கு போங்க. Hi mom, how are you? I'm just speaking to you, my mom. Just don't worry, just don't worry. I know my job. I'm going to do really well, my mom. சும்மா பேசுங்க, தப்பு இருந்தாலும் அவ்வளவு தெரியாது. Okay, so my dear students, நீங்க உண்மையிலேயே சாதிக்கணும்னா எந்த ஷார்ட்கட்டும் கிடையாதுங்க. பயத்தை போத்து என்ன செய்யணுங்கிறது ஒரே 3வது பாயிண்ட். உங்க வாழ்க்கையில நல்ல நேரம் இது. இந்த உலகம் ரொம்ப அழகானது, இருக்கு நீங்கள் ஒரு அதிசயம். எனவே பெரிய சாதனை படைக்க முற்படுற உங்களுக்கு அறிவுரை கூறுவதற்காக ஒரு மாணவனை அழைத்துக் கொண்டு, there's no secret for success. There's no secret for success. If you want success, you must do something. You must be an action man. என்ன சொல்றான் தெரியுமா? வெற்றியின் ரகசியம். உங்கள்ட்ட எல்லா திறமையும் இருக்கு, உங்கள்ட்ட கல்வி இருக்கு, உங்களுக்கு சிந்திக்க முடியும். வெற்றி வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை? WORK. 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 All the best, my dear children. Start working from today onwards. All the best to you, and thank you very much for this brilliant opportunity.